अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल अज़ीम। अऊज़ु बिल्लाहि मिनश ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நமது தீன் இஸ்லாம் நர்சா மாணவர்கள் ஃபரதான குளியினுடைய ஃபரது, ஒதுனுடைய ஃபரது, தொழிலினுடைய ஃபரதுகளை படித்து அதன் பிரகாரம் கல்வி படித்து அதன் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளும் அவங்களோட சேர்ந்து அந்த ஃபரலான நம்ம கடமையெல்லாம் அறிந்து அதன் பிரகாரம் நல்ல இபாத் செய்வதற்கு அந்த தௌஃபீக் செய்வானாக. அப்படி நம்ம சொல்கிறது அப்படி கூட சொல்லணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடமையான குளிப்பின் ஃபரதுகள் 3. குளிப்பின் ஃபரது எத்தனை? 1வது வாய் கொப்பளித்தல், 2வது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, 3வது உடல் முழுவதும் நனையும்படி தண்ணீரை ஊற்றுதல். தைமத்தின் ஃபரதுகள் 2. 1வது நிய்யத்து. தைமத்தின் ஃபரது எத்தனை? 2. தைமத்தின் ஃபரது எத்தனை? 1வது நிய்யத்தை செய்தல், 2வது மண்ணின் மீது 2 அடி அடித்து 1 அடியை கொண்டு முகத்தை தடவுவதும், 2வது அடியை கொண்டு 2 கைகளையும் முழங்கை உள்பட தடவி கொள்வதாகும். அடுத்து ஒழுவின் ஃபரது 4. ஒழுவுடைய ஃபரது எத்தனை? 1வது முகம் கழுவுதல், அதாவது நெற்றி ரோமத்திலிருந்து நாடி குழி வரையிலும், வலது காது சோனையிலிருந்து இடது காது சோனை வரையிலும் கழுவதாகும். 2வது 2 கைகளையும் முழங்கை உள்பட கழுவுதல். 3வது தண்ணீரில் நனைத்து கையால் 4 1 பாகம் தலையை தடவுதல். 4வது 2 கால்களையும் கரண்டை மொழி உள்பட கழுவுதல். அதாவது அவற்றில் ஒன்றை விட்டாலும் அல்லது இவ்வுறுப்புகளில் ஏதேனும் சிறு பகுதி நனையாமல் விடுபட்டாலும் ஒழுகக்கூடாது. அடுத்தது தொழுகையின் ஃபரது 13. தொழுகையின் ஃபரது எத்தனை? தொழுகையின் ஃபரது எத்தனை? அது 1வது வெளி ஃபரது. நம்ம தொழுவுக்காக வேண்டி முன்னாடி ரெடியாவதற்கு முன்னாடி கவனிக்கக்கூடிய ஃபரது 7. முதலாவது 7, மொத்தம் 13. அதில் தொழுவுக்கு ஆரம்பிக்கப்படும் போது நம்ம கவனிக்கக்கூடியது 7 ஃபரது. அதாவது வெளி ஃபரது 7.
ஒன்றாவது தொழுகை நேரங்களை அறியுதல். இரண்டாவது உடல் சுத்தமாக வைக்குதல். மூன்றாவது உடை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல். ஆடை துணியை சுத்தமாக வச்சுக்கணும், ட்ரெஸ்ஸை. நான்காவது இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஐந்தாவது மானத்தை மறைக்குதல். ஆறாவது கிபிலாவை முன்னோக்குதல். ஏழாவது நிய்யத்தை செய்தல். இது ஏழும் வெளிஃபரலாகும். அடுத்து 6 உள்ஃபரலாகும். ஒன்றாவது தக்பீர் கட்டுவதாகும். இரண்டாவது நிலை நிற்பதாகும். மூன்றாவது கிராஅத்து ஓதுவதாகும். நான்காவது ருக்கு செய்வதாகும். ஐந்தாவது இரு சஜதா செய்வதாகும். ஆறாவது கடைசி இருப்பு அத்தஹியாத்தில் இருப்பதாகும். இவனுடைய அனைத்து ஃபரதுகளையும் நன்கு அறிந்து